ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து வச்சிருக்கேன் ஒரு ஸ்டாலின் சொல்றாருன்னா அவர் மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப வெளிநாட்டு இந்த வெளிப்பகுதியில் என்ன நடக்குது, சுற்றுச்சூழல்ல என்ன நடக்குது, இந்த மக்கள் எப்படி நிலையில இருக்குன்னு கூட தெரியாத அந்த புறத்து மகாராஜா போல வாழ்ந்துகிட்டு இருக்காரு. மருதுவாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன் அவர்களெல்லாம் கொடுக்காத ஆட்சியை நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. சுயநலம் உள்ள ஆள் யாராவது செய்ய பேசுவாங்களா? 1000 ஆண்டுகளாக கொடுக்க முடியாத ஆட்சியை 5 ஆண்டிலே கொடுத்துரும் சொன்னார்னா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இந்த நாட்டின் முதல்வரா? 20 ஆண்டு காலமாக இவர் இங்கே அமைச்சராக இருந்திருக்கிறார். ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இந்த ஊரை கூட வளர்க்கல. அவர் கூட்டுறவுத்துறை அமைச்சர். ஒரு நெல் மண்டி குடோன்னு கூட இங்க கிடையாது. எங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ரோட்ல கிடக்கு. ஊரை அடிச்சு கொண்டு போய் கோபாலபுரத்துல கொடுக்கிறவரு தான் பெரிய கருப்பேன். ஊரை வளர்ச்சிக்காக இல்ல, ஊரை அடிச்சு கொண்டு போய் கோபாலபுரத்துல கொடுக்குற வேலையை பார்த்ததுனாலதான் அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம நாட்டினுடைய முதல்வர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர். அப்படிதான் சொல்றான். ஏன்னா நான் சொல்லல, அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி. காந்தி அடி வாங்கினதுனால இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நேதாஜி அடிச்சதுனால இந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இங்க நாங்கள் எங்கள் வார்த்தை போரால் பெரிய கருப்பனை அடிப்போம். நாங்கள் எங்களுடைய வார்த்தையினால் அவருடைய செயல்களை வெளிப்படுத்துவோம். ஒரு ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு பேஸ்புக்கில் அந்த சமுதாயத்துக்கு எதிரானவர், இந்த சமுதாயத்துக்கு எதிரானவர், அப்போ உன்னோட தோல்வி அதில் தெரிஞ்சிருச்சு. மக்களுக்கு உழைச்சிருந்தா ஸ்டாலின் என்னை எதிர்த்து எடப்பாடியே நிக்கட்டும்டா, நான் ஜெயிப்பேன்னு சொல்றதுதான் சரியான கேண்டிடேட். சிங்கமனரி பகுதியில் இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை விவசாயம் நிறைய இருக்கு. இப்போ அதை அந்த கடலையிலிருந்து பிரித்து எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை மலிவு விலையில கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு நல்ல கொள்முதல் நிலையத்தை ஏற்படுத்தி எண்ணெய் செக்குகளை இங்க உருவாக்குவேன். என்கிட்ட பல திட்டங்கள் இருக்கு. நான் வந்தோடனே இந்த பகுதி திருப்பத்தூர் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய எல்லா கருவளையும் அகற்றதான் என் வேலை. எனக்கு 1 வருஷத்துக்கு எனக்கு அந்த வேலை. இதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு ஆடு மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் தானியங்களை விதைத்து ஆடு மாடுகள் வளர்ப்பு உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வெளிநாட்டில் 30% பேர் இங்க இருக்கவங்க வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் விவசாயத்தை தேடி தமிழ்நாட்டுக்கு திருப்பூரில் தங்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வருகிற சட்டமன்ற தேர்தல்ல திருப்பத்தூர் தொகுதியில யார் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா பாஜக அறிமுகம் செய்ய போறாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்த நிலையில திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு சலித்தவங்க பாஜக கிடையாது அப்படின்னு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாரஞ்சியே திருப்பத்தூர் தொகுதியில ரொம்ப ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டா மக்களுக்கு அறிமுகமான எளிமையான ஒரு நபர் தான் இன்னைக்கு திருப்பத்தூர் தொகுதியில சட்டமன்ற வேட்பாளரா அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அவங்க தான் நம்ம ஒரு சிறுதுளி மணித்துளி அவர்கிட்ட நம்ம பேச போறோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சிஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். தாமரை டிவி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. இன்னைக்கு திருப்பத்தூர் தொகுதியில உங்களை பாஜக அறிமுகம் செஞ்சிருக்காங்க. இதுல முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு எதிரான கேண்டிடேட் அதாவது திமுக அறிமுகம் செஞ்சிருக்கக்கூடியது பெரிய கருப்பனை அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அவர் ஒரு அமைச்சர், மக்களுக்கு பரிச்சயமான ஒரு நபர். இதுல இந்த போட்டி எப்படி இருக்கும் திருப்பத்தூர்ல அப்படின்னு நாங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? நான் இது அவரை ஒரு அமைச்சராக பார்க்கல, ஒரு வேட்பாளராக பார்க்குறேன். நான் ஒரு வேட்பாளர், அவர் ஒரு வேட்பாளர், அவ்வளோதான். அவர் போட்டியில் பெரியவர் சின்னவர்லாம் கிடையாது. இது ஜனநாயக நாடு. ஜனநாயகத்தின் முறையில் நடக்கக்கூடிய தேர்தலில் மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறவங்க தான் எம்எல்ஏவாக வர முடியும். நான் அந்த கண்ணோட்டத்தில் தான் அவரை பார்க்குறேன். ஆனால் 20 ஆண்டு காலமாக இந்த பகுதியினுடைய நிலையை நான் பார்க்குறேன், மனசில் வச்சுட்டு தான் நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக நான் பிறந்ததெல்லாம் மதுரை, அவர் வெளியூருக்காரு அப்படின்லாம் அவர் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காரு. நான் என்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்தது இந்த பிரான்மலை நாட்டில் தான். அந்த பிரான்மலையில் தான் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்தாங்க. எங்களுடைய நாடு இது தான். இங்கேருந்து நாங்கள் மைக்ரேட் ஆகி போனவங்க தான் உசிலம்பட்டி பகுதி. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. திருமாறன் வெளியூருக்காரரு, இதை மட்டும்தான் எல்லா இடத்துலையும் அவர் சொல்கிறாரு. அவரை உங்கள் குறையில போய் அவர் தீர்க்க மாட்டார். அவரை எங்கே போய் நீங்கள் தேடுவீங்க?
நான் இந்த ஊருக்காரன். இந்த ஊருக்காரர் என்ன பண்ணாருன்றதுதான் என்னுடைய கேள்வி. நிச்சயமா 20 ஆண்டு காலமாக இவர் இங்கே அமைச்சராக இருந்திருக்கிறாரு. ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர். இந்த ஊரை கூட வளர்க்கல அவர். கூட்டுறவுத்துறை அமைச்சர். ஒரு நெல் மண்டி குடோன்னு கூட இங்கே கிடையாது. எங்க போய் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ரோட்ல கிடக்கு. ஒரு தானியத்தை விவசாயி வந்து அதை உற்பத்தி பண்ணி விவசாயம் பண்ணி அது விளைச்சலுக்கு கொண்டு வந்து அதை கொண்டு போய் அந்த அரசாங்கம் கொள்முதல் பண்ணையில் ஈரப்பதம் இவ்வளோ இருக்கு, உனக்கு நான் ரேட்டு தர மாட்டேன், இது காய்ச்சல் சரியா இல்லை, உனக்கு ரேட்டு தர மாட்டேன்னு சொல்லி இவ்வளவு ஆராய்ச்சி செய்து வாங்கின அந்த நெல்மணிகளை கொண்டு போய் எங்கே போடுறாங்கன்னா டென்ட் இல்லாத ஓப்பன் பொட்டலில் போடுறாங்க. இந்த பகுதியில் பூரா ஒரு நெல்மணி குடோன்னு கூட கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ரோட்டில் கிடக்கு. அது தார்பாய் போட்டிருக்காங்க, தார்பாய் வெளியே கிடக்கு. அது மழை பெஞ்சு நனைச்சு ஒரு நல்ல விவசாயினுடைய உழைப்பை கூட மதிக்காத ஒரு எம்எல்ஏ தான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய கருப்பன். இவரை வந்து இந்த பகுதி மக்கள் எப்படி நம்புறாங்கன்னா, இவர் என்னைக்காவது 5 வருஷத்துல ஒரு நல்லது செஞ்சிருவார்னு பார்த்தாங்க. சீட்டாட்டக்காரன் மாதிரி. சீட்டாட்டக்காரன் பார்த்தீங்களா, விட்டதை பிடிச்சிடலாம் விட்டதை பிடிச்சிடலாம் விட்டதை பிடிச்சிடலாம், இப்படிதான் 20 வருஷமா இவரை விட்டதை பிடிச்சிருவான், இவர் என்னைக்காவது நமக்கு நல்லது செஞ்சிருவாரு அப்படின்ற மாதிரி தான் இவங்க வந்து அவருக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரியான ஆட்கள் இல்லை, சரியான ஆட்கள் இல்லை. இதுக்கு யார் வேட்பாளர் நின்றாலும் விலை பேசுறது அது எனக்கே வந்துச்சு. நான் வந்து இது வரைக்கும் நீங்க வேட்பாளரை பார்க்கல, இன்னைக்கு தான் ஒரு வேட்பாளரை பார்க்க போறீங்க. இனிமேல் தான் உங்களுக்கு வந்து சாவு மணி அடிக்கும் அப்படின்ற விஷயத்தை மக்கள் மூலமாக நான் அவருக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கேன். போற பக்கம்லாம் எனக்கு எழுச்சி. இந்த காலத்தில் டிஜிட்டல் இந்தியா, மோடி இந்தியா, நீங்க சிஸ்டர் அப்படியே நீங்க போய் அந்த திருப்பூர் இதை விட்டுருங்க, அந்த டவுனை விட்டுருங்க, இதுவே நாசமா போய் தான் கிடக்கு. ரோடு ஏதாவது இருக்கா? எங்க பார்த்தாலும் சாக்கடையும் தண்ணிமா ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா 20 ஆண்டு காலம் இவர் எம்எல்ஏ. இப்படியே கிராமத்து பக்கம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, போற பக்கம் பூரா என்ன இருக்குன்னா ஒரு மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்கல்ல, மேய்ச்சல் நிலம் கூட இல்லாத ஒரு தரிசு நிலமாக, விவசாயத்துக்கு கூட பயன்பட முடியாத நிலமாக, கருவளை காடுகள் மண்டிய நிலமாக இருக்கு. இந்த பகுதியில் நீர்பிடிப்பு பகுதிகள், குளம், குட்டை, ஏரிகள், குடிமராமத்து வேலையாவது செஞ்சிருக்கலாம்ல. இந்த பகுதியை சேர்ந்தவங்கெல்லாம் விவசாயம் இல்லாதனால, எங்க கண்ணு கட்டிய தூரம் கருவளை காடு இருக்கிறதுனால, எந்த ஒரு தொழில் வளர்ச்சியும் இல்லாதனால இங்கே தொழிற்சாலை கிடையாது. இந்த கிராமப்புறங்கள்ல 5ஆம் கிளாஸுக்கு மேல பள்ளிக்கூடம் கிடையாது. அங்க பூரா அந்த 5ஆம் கிளாஸ் அரசு பள்ளியில படிச்சாதான் அந்த படிப்பு அந்த ஏழை குழந்தைகளுக்கு. ஆனா அவங்க 10ஆம் கிளாஸ் படிக்கணும்னா ஒன்று காரைக்குடி போகணும், இல்லை சிவகங்கை போகணும், இங்க இந்த நகருக்குள்ள வரணும். இந்த நகருக்குள்ள போதுமான வசதியான பள்ளிக்கூடங்கள் இல்லை, ஒரு அரசு கலைக்கல்லூரி இல்லை, ஒரு தொழில் செய்யக்கூடிய பாலிடெக்னிக் தொழில் பயிற்சி கூட இங்க கிடையாது. மருத்துவமனைக்கு எதுக்காக போறோம்? உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்கள் அதை குணப்படுத்துறதுக்காண்டி மருத்துவமனைக்கு போறோம். அங்க போன ஒரு சீக்கோட போனோம்னா 1000 சீக்கு வந்துடும், 1000 நோய்கள் தொத்துரும். தண்ணீர் இல்லைங்க. டாய்லெட்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்க 1 மாசத்துக்கு சாப்பிட மாட்டீங்க. அப்படி பாமரர்கள் வாழக்கூடிய பகுதி. இங்க குடி தண்ணி இல்லை. அங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான தண்ணீர் வசதி கிடையாது. டாக்டர் இல்லைங்க. நாங்க போய் ஆய்வு செய்தல என்ன சொல்றாங்கன்னா, டாக்டர் எங்கன்னு கேட்டா, டாக்டர் காரைக்குடியிலிருந்து வரணும், மதுரையிலிருந்து வரணும், திருச்சியிலிருந்து வரணும், இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சிவகங்கையில இருந்து வரணும். அப்புறம் எதுக்கு இங்க ஒரு ஆஸ்பத்திரி? நாங்க அங்க வண்டி பிடிச்சு போய்க்கலாம்ல. மக்களை போய் நான் சந்திக்கிறேன்ல, அவங்க கேட்கறதெல்லாம் அடிப்படை விஷயங்களை கேட்குறாங்க. எங்க ஒரு மருத்துவமனை எனக்கு வேணுங்க, என் பிள்ளை நல்லா படிப்பாங்க, ஆனால் எங்கள் ஊரில் 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தாங்க பள்ளிக்கூடம் இருக்குது. இதை ஹையர் செகண்டரிக்கு போகணும்னா எங்கள் பிள்ளைய பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைங்க. இந்த ஊரில் 2 வயசு குழந்தைய கற்பழிக்கிறாங்க. என் பிள்ளை விளாத்தி குளத்தில் 10 வயசு மாகாணத்தில் முதல் மாணவியாக வந்த விளாத்தி குளத்தில் ஒரு குழந்தைய பாலியல் துன்புறுத்தி பண்ணி வெட்டி கொலை பண்ணுறான். யாரை நம்பி இந்த ஸ்டாலின் ஆட்சியில் பிள்ளைகளை வெளியேற்றுறதுன்னு கேட்குறாங்க. முதியவர்கள் 60 வயதில் 70 வயது முதியர் பெண்களை பாலியல் துன்புறுத்தி பண்ணி கொலை செய்யறாங்க. இது செய்யறவன் பூரா யாரு? திமுக காரன். 7 வயசு குழந்தையிலிருந்து 70 வயசு குழந்தை வரைக்கும், 2.5 வயசு குழந்தை வரைக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில என் பிள்ளைய நான் எப்படி அசலூருக்கு படிக்க அனுப்புறது? இந்த 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 கான்ஸ்டியூஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கான்ஸ்டியூஷன் கிட்டத்தட்ட ஒன்னும் போனீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 25 கிலோமீட்டர், 80 கிலோமீட்டர், இந்த சுற்றளவுல எல்லாம் இருக்கு. இந்த 80 கிலோமீட்டர் சுற்றளவில் நம்ம போய்
அந்த 80 கிலோமீட்டர் கடைசியில் இருக்கான் பாரு, அவனை கேட்டா இந்த திருப்பூர் டவுனுன்றான். அப்ப டவுனை கூட பார்க்காத சிட்டி இது. டவுன் கிடையாது, இது மெட்ரோபாலிட்டன் சிட்டியும் கிடையாது. நாங்க போனா அங்க போனுங்க, அசலூர்ல போய் படிக்கணுங்கன்றான். அப்ப இந்த அளவுக்கு பாமரனை உருவாக்கி வச்சிருக்காரு. அவருக்கு என்ன தெரியுமா, அவர் என்ன, அவரோட டார்கெட்ஸ் என்ன தெரியுமா, அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர் எல்லா கட்சிக்கும் சர்வ கட்சிக்கும் சம்பளம் போடுறது. இந்த கட்சியில் யார் வேட்பாளர், இப்போ அன்னை மாதிரி ஆளுகள்லாம் விலை போகாத ஆளுங்க, இப்படி எல்லா கட்சியிலுமே விலை போகாத ஆளுகள் இருக்காங்க. ஆனால் அங்கங்கே அந்த பகுதியில் இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் விலைக்கு வாங்கி வச்சுக்கிறது. அவனெல்லாம் விலைக்கு வாங்கிக்கிட்டு இந்த கட்சியில் நம்மளை தவிர யார் வரக்கூடாதுன்னு சொல்றது. இதுதான் இவரோட டாக்டிக்ஸ். 500 ரூபாங்க. ஏங்க இப்போ ஊழியர் கூட்டம் நடத்துகிறோம். ஊழியர் கூட்டம் நடத்தையில் அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உட்காடுறாங்க, நிறைய பேர் உட்காடுறாங்க. அவங்களுடைய நிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கிழிஞ்ச சேலைங்க. ஏங்க 100 ரூபாய்க்கு சேலை விற்கிதா இல்லையா? கண்டிப்பாக 100 ரூபாய்க்கு சேலை விற்கிதுங்க. ஒரு வயதானவர்கள், ஒரு வயசானவங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப எனக்கு அவங்கள பார்க்கலே மனசு வேதனையாக இருக்குங்க. வானம் பார்த்த ஒரு அம்மா சொல்கிறாங்க, நாங்கள் வானம் பார்த்த பூமியில் வாழ்கிறோங்க, இந்த மழை தண்ணி பெஞ்சாதாங்க எங்களுக்கு விவசாயம், ஆடு மாடு மேய்க்க முடியறதுக்கு புல் இல்லைங்க, பேய்கள் அரசாண்டால் பிணந்துன்னும் சாஸ்திரம்னு. இங்கே பேய் அரசாண்டுகிட்டு இருக்கு. இங்கே ஒரு அமைச்சர் பேய் மாதிரி இருந்து மக்களுக்கு எதிராக செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இவருடைய பகுதி, இந்த பகுதி, அவர் பிறந்த ஊர்ல போய் பாருங்க, அந்த பிறந்த ஊர் ரொம்ப கேவலமா இருக்கு. ஆனா நீங்க அப்படி சொல்றீங்க சார். ஆனா தமிழக முதல்வர் வந்து பெரிய கருப்பனை வந்து ஊரக வளர்ச்சிக்கு வந்து அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் பெருமையா சொல்லியிருக்கிறாரு. திருப்பத்தூருக்கு வந்து கண்டிப்பா வெற்றியை கொண்டாந்து எங்கிட்ட கொடுப்பாரு பெரிய கருப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஊரை அடிச்சு கொண்டு போய் கோபாலபுரத்துல கொடுக்குறவரு தான் பெரிய கருப்பன். ஊரை வளர்ச்சிக்காக இல்லை, ஊரை அடிச்சு கொண்டு போய் கோபாலபுரத்தில் கொடுக்குற வேலையை பார்த்ததுனால தான் அவர் அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நம்ம நாட்டினுடைய முதல்வர் ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவர், அப்படிதான் சொல்றோம். ஏன்னா நான் சொல்லல, அவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படி. 1000 ஆண்டுகளில், 1000 ஆண்டு என்ன, ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன், கரிகால சோழன், பாண்டிய மன்னர்கள், திருமண நாயக்கர்கள், மருதுபாண்டியர்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன், பூலித்தேவன், எத்தனையோ வேலு நாச்சியார், அவர்களெல்லாம் கொடுக்காத ஆட்சியை நான் கொடுத்தேன்னு சொல்றாரு. சுயநலம் உள்ள ஆள் யாராவது பேசுவாங்களா? 1000 ஆண்டுகளாக கொடுக்க முடியாத ஆட்சியை 5 ஆண்டிலே கொடுத்துரும் சொன்னார்னா அவர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா, இந்த நாட்டின் முதல்வரா? இந்த 5 ஆண்டு காலத்தில் 8700 கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில். 8700 கொலைகள் புள்ளி விவரமா எங்களால் சொல்ல முடியும். சராசரி 75 கொலைகள் ஒரு நாளைக்கு. காவலர்கள் யூனிஃபார்மோட 100க்கு மேற்பட்டவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. யூனிஃபார்மோட காவலர்கள் அடித்து துன்புறுத்தப்பட்டிருக்காங்க இந்த ஆட்சியில். பெண் காவலர்கள், பணிக்கு போன பெண்களை பாலியல் அபியூஸ் பண்ணியிருக்கான் திமுக காரன். அவ மாநாட்டில் கனிமொழி, மாதர் சங்க தலைவி இருக்காங்களே கனிமொழி மாநாட்டில் நடந்த அவலம் ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். அந்த கட்சியை சேர்ந்த பெண்கள் போனா இடுப்பை பிடிச்சி கிள்றான்னு சொல்லி கோபாலபுரம் வீட்டு வாசல்ல ஒரு அம்மா தர்ணா பண்ணுச்சு. பெண்களுக்கு இங்க பாதுகாப்பு இருக்கா? ஆனால் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு நான் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்து வச்சிருக்கேன்னு ஒரு ஸ்டாலின் சொல்றாருன்னா அவர் மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப வெளிநாட்டு இந்த வெளிப்பகுதியில் என்ன நடக்குது, சுற்றுச்சூழல்ல என்ன நடக்குது, இந்த மக்கள் எப்படி நிலையில இருக்குன்னு கூட தெரியாத அந்த புறத்து மகாராஜா போல வாழ்ந்துகிட்டு இருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அந்த புறத்து மகாராஜா. அந்த காலத்துல சினிமாலாம் பார்த்துருக்கீங்க, 60, 62 வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஒரு மன்னர், என்ன மன்னரை தளபதி மாதம் மும்மாறி மொழிகிறதுன்னு அவர் அந்த புறத்துக்குள்ள போயிடுவாரு. அப்படி அந்த புறம் மகாராஜா போல அங்கே ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்காரு. துக்ளக் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ஆட்சி வந்து துக்ளக் ஆட்சி. எல்லா அமைச்சருடைய வேலை என்ன? மக்களை சுரண்டு கொண்டு வந்து கோபாலபுரத்தில் கொடுக்கறது தான் அவங்களுடைய வேலை இங்க இருக்கவங்க. சார், இன்னைக்கு உங்களுக்கு எதிராக, அதாவது இப்ப நீங்க அவர் சொல்ற மாதிரி வெளியூர்காரர் தான், ஆனா இந்த இடத்துல வந்து மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களை தான் வந்து திமுக நிறுத்தியிருக்காங்க. இதுல முக்கியமாக வந்து நாம் தமிழர் கட்சியில இருந்தும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெண் வேட்பாளரை தான் நிறுத்தியிருக்காங்க. இப்போ புதுசா வந்த கட்சி டிவிகேவும் பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாச சேதுபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. ஆனா அவங்க எல்லாமே இந்த ஊருக்காரங்க, நீங்க மட்டும் வந்து வெளியூருக்காரங்க. எப்படி வெற்றியை வந்து நீங்க எடுக்க? கவிஞர் பூங்கொன்றனார் ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் பிறந்த ஊர் இது. அவர் என்ன சொன்னார்? யாதும் ஊரே யாவரும் கேலி. நான் ஒரு கட்சியினுடைய தலைவர், என்னைய போய் மும்பையில் போட்டிடுனாலும் நான் போட்டிடுவேன்.
என்னை டெல்லியில் போட்டினாலும் நேஷனல் பார்ட்டி, நான் ஃபார்வர்ட் பிளாக், சவுத் இந்தியன் ஃபார்வர்ட் பிளாக் நேஷனல் பார்ட்டி, நான் எந்த இடத்துலையும் போட்டியிடுறதுக்கு தகுதியானவன். நான் தமிழ்நாடு வந்து இந்த திருப்பூர் தமிழ்நாட்டுக்குள்ளே தானே இருக்குது, பாகிஸ்தானில் இல்லைல்ல. இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற கான்ஸ்டியூஷன் படி நான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு மனிதன் எங்கே வேணாலும் போகிறார். இன்னைக்கு உங்கள் தாவேகா தலைவர் என்ன பண்ணியிருக்காரு, 2 இடத்துல போட்டிடுறாரு. இதெல்லாம் வந்து என்ன எம்ஜிஆர் ஸ்டைலு, அம்மா ஜெயலலிதா அம்மா கூட செய்யலை, எம்ஜிஆர் ஸ்டைலு, கலைஞர் ஸ்டைல தான் இன்னைக்கு இவர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா நம்பிக்கை இல்லாமல். ஒருவேளை இங்கே தோத்துட்டா இது ராகுல் காந்தியோட டேட்டிஸ்லாம் என்ன தெரியுமா, 7 இடத்துல போட்டி போடுவார் ராகுல் காரியா. தமிழ்நாட்டில் 1 போட்டி, வடக்க 1 போட்டி போடுவார், வயநாட்டில் 1 போட்டி போடுவார். காரணம் என்ன, அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, மக்கள் உங்களை நம்பலன்னு தான் அர்த்தம். அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய நான் ஒரு சிம்பிளான லாஜிக், இந்த பகுதி வந்து திருத்தப்பட வேண்டிய பகுதி. திருப்பத்தூரை திருத்தணும், திருத்தப்படக்கூடிய. நான் சரியான வாத்தியார், நான் சாதாரண ஆள் இல்லை. நாங்கள் எதுக்கு ஆசைப்பட மாட்டோம், காசு பணத்துக்கு பள்ளி அளிக்கிறவங்க கிடையாது. பல்வேறு எனக்கு இந்த சீட்டு கொடுக்கறதுக்கு தாமதமாச்சு, பல்வேறு கட்சியிலேருந்து எனக்கு அழைப்புதல் வந்துச்சு. நான் ஒரு கட்சியை கூட நான் நேசிக்கலை. ஏனால் 140 கோடி மக்களின் தலைவன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி, 120 நாடுகளில் உரிய பாரத பிரதமர்கள், அந்த நாட்டின் பிரதமர்கள், உலகத்திலே தலை சிறந்த பிரதமர் நரேந்திர மோடின்னு சொன்ன அந்த ஒரு பின்னால் போய் நாங்கள் நின்றுட்டு, கூட்டணி கட்சியாக 18 ஆண்டு காலம் அவங்களுக்கு பின்னால் போய் நின்றுட்டு நாங்கள் அப்படின்னு அசந்திருந்தோம்னா பல கோடிகள் எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம். ஆனால் நான் எங்களுடைய வளர்ப்பு என்பது இந்த தேசம். நாங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறோம், மங்கத்து சிங்கம் நேதாஜி, பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக் லீடர்ஸை. இந்த ஃபார்வர்ட் பிளாக் லீடர்ஸை நாங்கள் பயன்படுத்துறதுனால தான் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருன்னா நீங்களே என்ன சொல்லுவீங்க, காந்தி வாங்கி கொடுத்தாருவீங்க. ஒரு நாள் அந்த ஒரு ஆளுநாள் இந்த காந்தியும் ஒரு காரணம் சொல்லணுமே தவிர, காந்தி அடி வாங்கினதுனால இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கல, நிச்சயமா நேதாஜி அடிச்சதுனால இந்த சுதந்திரம் கிடைச்சிச்சு. அதே மாதிரி இங்க நாங்கள் எங்கள் வார்த்தை போரால் பெரிய கருப்பனை அடிப்போம். நாங்கள் எங்களுடைய வார்த்தையினால் அவருடைய செயல்களை வெளிப்படுத்துவோம். கண்டிப்பான முறையில் எங்களுடைய பிரச்சாரம் என்பது இன்னும் போக போக அனல் பறக்கும், சாதாரணமாக இருக்காது. நாங்கள் விரும்பி கேட்காட்டினாலும் பாரதிய ஜனதா கட்சி 27 சீட்டுகளை வாங்கியிருக்கிறார்கள். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எந்த சீட்டில் வேணாலும் நிற்கலாம், மோடி சொல்லிட்டார், அமித்ஷா சொல்லிட்டார், உங்களுக்கு வேண்டதை வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வெற்றி தோல்வி என்பது எங்களுக்கு முக்கியம் அல்ல. ஜனநாயக நாட்டில் எல்லாருமே தேர்தலில் போட்டி போடுறோம், யாராலும் ஒரு ஆளுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆனால் நாங்கள் எதிர்க்கும் துணிந்தவர்கள், யாரையும் எதிர்க்க துணிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய அந்த அமைச்சரை எதிர்த்து நிற்கிறவங்க பவர்ஃபுல் கேண்டிடேட், எங்களை மாதிரி லீடர்ஸ், விலை போகாதவங்க தான் நிற்கிறான். கண்டிப்பான முறையில் இந்த பெரிய கருப்பன் என்ற பல ஆண்டுகளாக மக்களை 500 ரூபாய் லேபராக, 500 ரூபா கூலி தொழிலாளராக பயன்படுத்தி இருக்கக்கூடிய பெரிய கருப்பனை வீட்டுக்கு அனுப்புவது தான் எங்கள் வேலை. சாட்டைன்னு ஒரு படம் பார்த்தீங்களா, ஒரு வாத்தியார் வருவார், ஸ்கூலெல்லாம் அப்படியே கிடக்கும், அதெல்லாம் அவர் வந்து எல்லாம் சரி பண்ணுவார். எனக்கு இந்த திருப்பத்தூர் மண் எனக்கு பிடிச்சிருக்கு, இந்த மண்ணை சரி பண்ணாமல் நான் போக மாட்டேன். எனக்கு ஒரு வாய்ப்பு, இந்த வாக்காள மக்கள் எனக்கு வாய்ப்பு கொடுத்தால் இந்த திருப்பத்தூர் மண்ணை விவசாய நிலமாக மாற்றுவேன். ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு புல்லு கூட முளைக்கலைங்க, அந்த அளவுக்கு ஒரு நச்சு காத்து இந்த மண்ணில் பரவி இருக்கு. வீரம் செறிந்த நாடு, மாமன்னர் மருதுவாண்டியர்கள் வாழ்ந்த நாடு, மாமன்னர் மருதுவாண்டியர்களை தூக்கிலிட்ட மண் இந்த மண். அந்த இடத்த போய் பாருங்க எப்படி இருக்குன்னு. அந்த இடம் அந்த ஸ்தூபி மட்டும் தான் இருக்கு, சுற்றி எதிர்த்தாப்புல பஸ் ஸ்டாண்டு அது இது. நான்லாம் வந்தால் அந்த இடத்த சுற்றுலா மயமாக மாற்றுவேன். எல்லாருக்கும் என்ன தெரியும், அவரோட வரலாறு தெரியுமா? அவர்கள் தூக்கிலிடுன்ற பொழுது எப்படி கொண்டு வந்தாங்க தெரியுமா? மருதுவாண்டியர்களை கூண்டில் வச்சு கொண்டு வந்தாங்க. வெளியே இருந்தால் அவங்க வேங்கை மாதிரி அடித்து நம்மளை கொண்டுருவாங்கன்னு சொல்லி மருதுவாண்டியர்களை தூக்கிலிடுவதற்கு முன்பாக கூண்டில் போட்டு அடைச்சி கொண்டு வந்து தூக்கில் போட்டாங்க. அப்படி மாவீரர்களுடைய தூக்கிலிட்ட இடம் அப்படி இந்த பண்ணில் எப்படி கிடக்கு? ஒரு ஸ்தூபி இது என்னன்னு பார்த்தா என்னமோ ஒரு பில்லர் நிற்குதுன்னு பார்த்துட்டு போக வேண்டியதான். இந்த நாட்டினுடைய வரலாறு அது, இந்த நாட்டினுடைய தேசபக்தியினுடைய வெளிப்பாடு அந்த இடம். அந்த இடத்த சுற்றுலாத்தலமாக நான் கண்டிப்பாக மாற்றுவேன். அங்கே இருக்க பஸ் ஸ்டாண்டை தூக்குவேன், தூக்கி அந்த இடத்த சுற்றுலா மலமாக மாற்றுவேன். நான் இந்த பகுதிக்கு மருத்துவமனை, சுகாதாரமான மருத்துவமனை, ஜல்ஜீவன் திட்டத்தின் இருக்கக்கூடிய இப்போ எல்லா ஊர்லேயும் போனேன். அண்ணன் என் கூட டிராவலில் வர்றாரு, அண்ணன் பொன்மணி பாஸ்கர்னு சொல்லி
இவருக்கு கிடைக்கிற சீட்டு தான் எனக்கு கிடைச்சிருக்கு. அது கூட்டணி தர்மம். அதனால் எங்கள் கூட நின்று எங்கள் கூட வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரொம்ப கடுமையாக உழைக்கிறாரு. அவர் கூட இந்த ஏவி நாகராஜன் ஒருத்தர் இருக்கார். அப்புறம் எங்கள் இதில் மேப்பல் சக்திகள் இவங்கெல்லாம் இருந்து எங்கள் கூட கடுமையாக போராடுறாங்க. ஆனால் ஒரு தீய சக்தியை எதிர்க்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்க சுயநலத்தை விடணும். அதுக்கு அண்ணன் பொன்மணி பாஸ்கரே ஒரு உதாரணம். யாருக்கு கிடைச்சாலும் என்ன, அவர் மக்களுக்கு சேவை பண்ண வந்திருக்காரு. நானும் மக்கள் தான் செய்ய போகிறேன். ஆனால் இந்த தீய சக்தி திமுகவினுடைய வேட்பாளர் பெரிய கருப்பனை வீட்டுக்கு அனுப்பணும். அதுதான் எங்கள் லட்சியமா இருக்கு. இன்னைக்கு வந்து என்டிஏ கூட்டணியில வந்து இன்னைக்கு போட்டி அப்படிங்கறத வந்து 4 முனை போட்டி, மும்முனை போட்டி, இருமுனை போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே ஒவ்வொரு விஷயமா வந்து ஒவ்வொரு மும்முனை போட்டி அப்படின்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஆனா இந்த போட்டி ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கிற மாதிரியான ஒரு தேர்தலாக இது உருவாகி இருக்கு. நீங்க என்டிஏ கூட்டணியில தாமரை சின்னத்துல நீங்க போட்டிடுறீங்க. உங்களுக்கு இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? சவாலாக இருக்குமா இல்ல வந்து வெற்றி ஈஸியா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்கா மக்கள் கிட்ட? நான் பெரிய கருப்பன் அவர்களை போல தலக்கணமா பேசுறவன் இல்லை. எனக்குலாம் இது ஒரு இவர் வேட்பாளர்லாம் ஒரு மேற்றே இல்லை அப்படின்னு சொன்னாராம். நான் சொல்றேன், அடிக்கடி நான் சொல்ற வார்த்தை, சின்ன எறும்பு அவ்வளோ பெரிய யானை காதுக்குள்ள போச்சுன்னா அதோட நிம்மதி போயிடும். நிச்சயமா அவருக்கு எறும்பா இருப்பேன் நான். ஆனால் உருவத்தில் நான் சின்னவன் தான். ஆனால் மற்ற எதுலேயும் நான் சலைச்சமே இல்லை. இறைவனோட படைப்பு. அவர் அமைச்சராக இருக்கார், நான் சாதாரணவனாக இருக்கேன். நாளைக்கு இந்த நிலைக்கு மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் என்னுடைய சிந்தனை செல்வம் எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா பெரிய கருப்பனுடைய அந்த பதவியினுடைய மமதையை குறைக்க வந்திருக்கேன் நான். அந்த திமிரான பேச்சு என் மீது வந்து அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு. சின்ன பிள்ளைய, ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி. அவன் உன்னை சட்டையில் இங்க் அடிச்சிட்டான், உன்னை சட்டையை கிழிச்சு விட்டான், உன்னை மண்டையில் தட்டான், அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய மனுஷன் ஒரு ஃபேக் ஐடிகளை வச்சுக்கிட்டு ஃபேஸ்புக்கில் அந்த சமுதாயத்துக்கு எதிரானவர், இந்த சமுதாயத்துக்கு எதிரானவர். அப்போ உன்னோட தோல்வி அதில் தெரிஞ்சிருச்சு. மக்களுக்கு உழைச்சிருந்தா ஸ்டாலின் என்னை எதிர்த்து எடப்பாடியே நிற்கட்டும்டா, நான் ஜெயிப்பேன்னு சொல்கிறது தான் சரியான கேண்டிடேட். நான் மக்களுக்காண்டி இவ்வளோ உழைச்சிருக்கேன். குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், காவேரி குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், ஜல்ஜீவன் திட்டத்தை கொண்டு வந்திருக்கேன், ரேஷன் கடையை கொண்டு வந்திருக்கேன், மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கேன், நல்ல பள்ளிக்கூடங்களை கொடுத்துருக்கேன், தூய்மையான காற்றை கொடுத்துருக்கேன், தூய்மையான ரோடை கொடுத்துருக்கேன், தூய்மையான மாநகராட்சியை கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருந்தா அவர் எதை கண்டு பயப்பட மாட்டார். அவருக்கு முன்னால் மோடியே நின்றால் நான் எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் வழியில் எனக்கு மடியில் கனம் இல்லை, வயலியில் பயமும் இல்லை. எனக்கு அவர் ஒரு பொருட்டே இல்லை. அவர் ஒரு வேட்பாளர், நான் ஒரு வேட்பாளர், அவ்வளோதான். கண்டிப்பா வெற்றி நிச்சயம். கண்டிப்பா நான் எங்க வெற்றிக்கு தானே போராடுறோம். நிச்சயமா இந்த வெற்றி என்பது எனக்கான வெற்றியா இருக்காது, மக்களுக்கான அந்த விழிப்புணர்வு வெற்றியா தான் இருக்கணும். இதுலயும் மக்கள் தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, மீண்டும் 5 ஆண்டு காலம் அவர்கள் படும் சித்திரவதை இறைவனாலும் சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. கண்டிப்பான முறையில் இந்த மக்கள் உணரணும். அவர் கொடுக்குற 500 ரூபாய் என்பது 1 லிட்டர் எண்ணெய் வாங்க முடியாது, 5 கிலோ அரிசி வாங்க முடியாது. இன்னைக்கு விலைவாசி அப்படி இருக்கு. நான் கிராமங்களை தத்தெடுப்பேன். கண்டிப்பான முறையில் 5 கிராமங்கள், வருடத்திற்கு 5 கிராமம், மொத்தம் 5 கிராமங்களை வருடத்திற்கு 5 கிராமங்களை எடுத்து தற்சார்பு, மோடி சொன்ன தற்சார்பு இந்தியா, தற்சார்பு விவசாயத்தை ஏற்படுத்துவேன். யாரையும் கையேந்தி நிற்க கூடாது. தானிய கிடங்குகளை கொண்டு வருவேன். இங்கே மிளகா உற்பத்தி அதிகமாக இருக்கு. மிளகா உற்பத்திக்காக வைப்பு குடவுனை ரெடி பண்ணுவேன், ஸ்டோரேஜ் குடவுனு. கடலை, இந்த சிங்கமனரி பகுதியில், இந்த பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலை விவசாயம் நிறையா இருக்குது. அதை அந்த கடலையிலிருந்து பிரித்து எண்ணெயை எடுத்து அந்த எண்ணெயை மலிவு விலையில் கொடுக்கறதுக்கு விவசாயிகளுக்கு நல்ல கொள்முதல் நிலையத்தை ஏற்படுத்தி எண்ணெய் செக்குகளை இங்கே உருவாக்குவேன். என்கிட்ட பல திட்டங்கள் இருக்கு. முதல்ல நான் வந்தோடனே இந்த பகுதி திருப்பத்தூர் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய எல்லா கருவளையும் அகற்றதான் என் வேலை. எனக்கு 1 வருஷத்துக்கு எனக்கு அந்த வேலை இருக்கும். இதெல்லாம் பிடுங்கி எரிஞ்சிட்டு ஆடு மாடுகள் மேயக்கூடிய மேய்ச்சல் தானியங்களை விதைத்து ஆடு மாடுகள் வளர்ப்பு உற்பத்தியை பெருக்கி விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி வெளிநாட்டில் 30% பேர் இங்கே இருக்கவங்க வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க. அவங்க மீண்டும் விவசாயத்தை தேடி தமிழ்நாட்டுக்கு வந்து திருப்பூரில் தங்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. நேற்றுக்கு மல்லாக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊருக்கு போனேன். பெரிய பெரிய மாளிகை இருக்கு, வீட்டில் யாருமே இல்லை. என்னான்னு கேட்டேன். இவங்க எல்லாமே துபாயில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் ஏன்னு கேட்டேன். இங்கே விவசாயம் இல்லை, தண்ணி இல்லை,
கருவலக்காடு, ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த நாடு இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் போச்சு. அதனால் நாங்கள் இறை தேடி பறவைகள் பல நாட்டுக்கு போகிறது மாதிரி இன்னைக்கு இறை தேடி பல நாடுகள் குழந்தையை விட்டுட்டு, மனைவியை விட்டுட்டு, தாய் தந்தையை விட்டுட்டு, பெற்றோர்களை எல்லாம் திறந்து சன்னியாசி மாதிரி வெளிநாடுகளில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கிராமத்தை பார்த்தேன். அவங்களெல்லாம் மீண்டும் இந்த பகுதியிலே கொண்டு வந்து அமர்த்தி, இந்த பகுதி எப்படி மாமன்னர் மருதுபாண்டியர்களும் வீரமங்கை வேலுநாச்சியார்களும் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த சொர்க்க பூமியை உருவாக்கிட்டு, இந்த அடுத்த தேர்தலுக்கு இந்த பகுதியில் நான் நிற்காமல் அடுத்த இது மாதிரி சீரழிந்து போன இருக்க பகுதியில் நான் தேர்ந்தெடுத்து நான் நின்று அந்த பகுதியை சீர் செய்வது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். இது தற்சார், ஒரு மனிதன் எவனையும் சார்ந்து வாழக்கூடாது, தன்னை மட்டுமே சார்ந்து வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு தான் நான் நிற்கிறேன். இந்த 5 ஆண்டுகளுக்கு அப்புறம் கண்டிப்பான முறையிலே நான் வெற்றி பெற்று நல்ல முறையிலே இங்கே தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றாலும் கூட, மக்கள் செல்வாக்கு பெருகினாலும் கூட நான் இந்த பகுதியில் அடுத்த முறை நிற்க மாட்டேன். இந்த முறையோடு என்னால் எவ்வளோ எஃபெக்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளையும் கொடுத்துட்டு இந்த தொகுதியை விடுத்து இது போல சீரழிஞ்சு கிடக்கக்கூடிய அடுத்தடுத்த கான்ஸ்டியூஷனில் போய் நின்று அந்த பகுதிக்காக சர்வீஸ் செய்வதற்கு தான் நான் வந்திருக்கேனே தவிர அரசியல் என்பது எனக்குடைய வேலை இல்லை. என்னுடைய வேலை என்பது ஆன்மீகம். ஆன்மீகத்திற்கும் அரசியலையும் சொன்ன தெய்வ திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவனுடைய ஆசையோடு நாங்கள் கட்சி நடத்தினோம். தேசியமும் தெய்வீகமும் 2 இருந்தால்தான் மக்கள் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும் என்ற சிந்தனை கொண்டவன் நான். அதையும் இந்த மண்ணிலை விதைத்து அனைத்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் ஒற்றுமையாக வாழ என்ற ஒரு சோசியல் இன்ஜினியரை உருவாக்கி எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து விட்டு ஜாதி கலவரம், மதக்கலவரம், நீ பெரியவன் நான் பெரியவன் என்ற வேதங்களே இல்லாத திருப்பூர் சட்டமன்றத்தை உருவாக்கி விட்டு அடுத்த முறை வேற கான்ஸ்டியூஷன்ல போய் நான் நின்று இதே பணியை செய்வோம் என்று தாமரை டிவி வாயிலாக திருப்பத்தூர் சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.